Hello my dear machas and machis, எப்படி இருக்கீங்க? Welcome to my first ride review of the Yamaha FZ25 BS6 model. இல்லைன்னா நான் புது ஃபீச்சர்ஸ் அவங்க ஆட் பண்ணி விட்ருக்காங்கன்றது ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நியூ கலர் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருக்காங்க. இட் லுக்ஸ் மச் மோர் அட்ராக்டிவ் நவ். ஹெட் லேம்ப் அசம்பிளி மொத்தமாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. யூ கேன் சி இந்த நியூ லேஅவுட் லுக்ஸ் ஃபார் மோர் அட்ராக்டிவ். பை ஃபங்க்ஷனல் LED lampuங்க. It provides for high beam as well as low beam. Plus you have this LED kind of a DRL with a boomerang design. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் வித் கிராஃபிக்ஸ் லுக்ஸ் சூப்பர் அட்ராக்டிவ்ங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா அதே சீட் லே அவுட் தான், ஆனால் யூ ஹேவ் adequate space for the rider as well as the pillion. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்டபி எக்ஸாஸ்ட் இங்கே நல்ல ஒரு பல்ஸ் கேனன் ஷேப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் இட் ஹேஸ் அ நைஸ் பேஸ் ஹெவி எக்ஸாஸ்ட் நோட். அனதர் நோட் வர்தி ஃபீச்சர் இஸ் ABS. நம்மளுக்கு டியூவல் சேனல் ABS கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னால் 282 mm டிஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விச் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் திஸ் ப்ரைஸ் செக்மெண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் திஸ் ப்ரைஸ் செக்மெண்ட். அதுக்கப்புறம் பின்னாடி என்னமோ 220 mm டிஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சஸ்பென்ஷன் என்னமோ 41 mm சங்கி 41 mm ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் என்னமோ செம்மையாக பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜின் பற்றி பார்த்தோன்னாக்கா இதை பவர் பண்ணுறது 249cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்டட் BS6 கம்ப்ளைண்ட் இன்ஜினுங்க. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷனால் நம்மளுக்கு ஏர் ஃபியூல் மிக்சர் தட் என்டர்ஸ் த கம்பஷன் சேம்பர் இஸ் மோர் ப்ரிசைஸ். அதனால உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் கூட பெட்டராக இருக்கும். ஸோ தட் இஸ் அ மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆன் மோட். அது தவிர உங்களுக்கு ஆயில் கூலிங் வேறு 4 row ஆயில் கூலர் கொடுக்கப்பட்டிருக்கிறது டு கீப் அ செக் ஆன் தி இன்ஜின் டெம்பரேச்சர் சச் தட் த இன்ஜின் டசன்ட் ஹீட் அப் இன் பம்பர் டு பம்பர் டிராஃபிக். ஸோ அது ஒரு மிகவும் இம்பார்ட்டண்ட் அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நீட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பர்ஃபெக்ட்லி கொஹீசிவ் டிசைன், லுக்ஸ் அட்ராக்டிவ் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் எனி ஆங்கிள். பின்னாடி பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு MRF நைலோ கிரிப் ஜாப்பர் டயர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது 140 செக்ஷன். இட் டஸ் ஆஃபர் அ குட் ரோட் கிரிப், பட் ஐ வுட் ஹவ் ப்ரிஃபர்ட் ரேடியல் ரேர் டயர். ஏன்னா இப்போ டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் அஸ் வெல். டெயில் லேம்ப் நல்லா அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த டீட்டெயிலிங் மத்தியில் மேட் பிளாக் டீட்டெயிலிங் with blue contrast looks really good. Switch gear பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு ஹை பீம் ஃப்ளாஷர் as well as இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிளச் ஃபீல் நல்ல லைட்டாக தான் இருக்குது. அண்ட் டியூல் த்ராட்டில் கேபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் உங்களுக்கு இன்கியர் ஆக்சலரேஷன் நல்லா பக்காவாக செம்மையாக இருக்கும். ஸ்பீடோ கன்சோல் பார்த்தீங்கன்னாக்கா அதே நெகட்டிவ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காப்புல. இது க்ளவுடி கண்டிஷன்ஸில் இல்லை டார்க் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் ப்ராட் டே லைட்டில் உங்களுக்கு விசிபிலிட்டி ஹேம்பர் ஆகும். ஸ்பீடோ கன்சோல் அவ்வளோ கிளியராக ஒன்றும் கண்டுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு விஷயம் கவனிக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஓட்டலாம். ஓகே, ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ரிஃபைண்டாக தான் இருக்குது. ரொம்ப இன்டிமிடேட்டிங் ஆக்சலரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நைஸ் லினியர் ஆக்சலரேஷன். அட் த சேம் டைம் டார்க் செம்மையாக இருக்குது. ஜஸ்ட் த்ராட்டில் சுற்றி விட்டிங்கன்னா போதும், என்ன வெஹிக்கிள்னாலும் ஓவர்டேக் பண்ணி விட்டுடலாம். இன்னொன்று, ஐ லைக் த ரியர் வியூ மிரர்ஸ். நைஸ் அண்ட் காம்பேக்ட் பட் ஸ்டில் தே ஆஃபர் குட் ஃபீல்ட் ஆஃப் வியூங்க. ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் திங். சஸ்பென்ஷன் நான் சொன்ன மாதிரி 41 mm ஃபோக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இட் கிவ்ஸ் அ நைஸ் ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் அண்ட் வெரி குட் ரைட் குவாலிட்டி. பின்னாடி என்னமோ 7 step அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக்கு. இதனால உங்களுக்கு ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் செம்மையாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாசி கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ரொம்ப சாசி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சாசி ஓரியன்டேஷன் இஸ் பக்காவாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறப்போ வண்டி ஒரு இன்ச்சு கூட அசையில் ஹை ஸ்பீடு டச் பண்ணுறப்போ. ஸோ அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் என்னோடய இங்கிலீஷ் ரிவ்யூவில் பார்க்கலாம். பிரேக்ஸ் கூட நான் சொன்ன மாதிரி டியூவல் சேனல் ABS கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி நல்ல பெரிய 282 mm டிஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதனால் நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் மொத்தம் அட் அ டைம் பிடிச்சா கூட
உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் லாக் ஆகாது. அண்ட் ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் ரேர் பிரேக் ரெண்டு அட் அ டைம் ஆப்ரேட் பண்ணால் கூட உங்களுக்கு ரெண்டு வீல் கூட லாக் ஆகாது. ஏன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஹஸ் பின் ஆஃபர்ட், விச் மீன்ஸ் ஏபிஎஸ் இஸ் ஆப்ரேஷனல் ஆன் த ஃப்ரண்ட் வீல் as well as the ரேர் வீலுங்க. ஸோ ஓவரால் வண்டியை பார்த்தீங்கன்னாக்கா ரைடிங் எர்கனாமிக்ஸ் நல்லா பக்காவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வெரி வெர்சடைல்னு சொல்லலாம். யூ கேன் யூஸ் இட் ஆன் அ டே டு டே பேசிஸ் as a daily commuter for your office. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டு வேலைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் வீக்கெண்ட்ஸில் நீங்கள் ரைடு போகிறதுக்கு கூட adequate பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. யூ கேன் க்ரூஸ் அட் அரௌண்ட் 90-95 km/h ஈஸிலி, அண்ட் மேபி 100 ஆல்சோ ஒன்ஸ் செகண்ட் சர்வீஸ் ஆன ஒரு படம் இன்ஜின் இன்னும் ஃப்ரீ ஆகும். அண்ட் அந்த 41mm ஃபோக்ஸ் gives you good reassurance and good planted feel, good front end feel கொடுக்குது when you are doing higher speeds. And even while tackling corners, it gives you a good sense of direction while you're choosing the line through the corner. சீட் கூட ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, பர்ஃபெக்ட்லி குஷன்டுன்னு சொல்லலாம். ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்டில் பார் இட்ஸ் நாட் டூ லிஃப்டட் அப் நார் இஸ் இட் டூ லோ செட். ஸோ பர்ஃபெக்ட்லி செட் ஹேண்டில் பார் ஃபார் அ கம்ஃபர்டபுள் அப்ரைட் சீட்டிங் போஸ்டர். உங்களுக்கு பேக்கில் ஸ்ட்ரெயின் விழாமல் ஈஸியாக உட்காந்துக்கிட்டு போக முடியும். ரைடர் ட்ரையாங்கிள் இஸ் பர்ஃபெக்ட்லி எஸ்டாப்ளிஷ்டுன்னு சொல்லலாம். ஃபுட் பெக்ஸ் கூட அதே மாதிரி கரெக்டாக செட் பண்ணி விட்ருக்காங்க. இட்ஸ் நாட் ஃபார்வர்ட் செட் நார் இஸ் இட் கம்ப்ளீட்லி ரேர் செட். ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் கம்யூட்டரிஷ் பொசிஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும்படி இது செட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ ஓவரால் எக்ஸாஸ்ட் நோட் கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போது எக்ஸாஸ்ட் நோட் ஒரு வாட்டி கேட்டு விட்டுறலாம். ஸோ இன்னொரு மிகவும் இம்பார்ட்டண்ட் சேஃப்டி ஃபீச்சர் இந்த வண்டியில் கொடுத்துருக்காப்புல. அது என்னன்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ நான் வண்டி கியரில் இருக்குது, நான் சைட் ஸ்டாண்டை போடுறேன் பார்த்தீங்களா. ஸோ சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சேஃப்டி ஃபீச்சருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் சைட் ஸ்டாண்ட் போட மறந்துட்டு அந்த சின்ன நெக்லிஜென்ஸ்னால ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கு அவங்க பலியாயிடுறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே ஆஃபர் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்று நான் விரும்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஓவரால் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ரிஃபைன்மெண்ட் பக்காவாக இருக்குது, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்குது தேங்க்ஸ் டு டியூவல் த்ராட்டில் கேபிள் செட்டப். த ஃபியூலிங் இஸ் மச் மோர் ப்ரிசைஸ் அண்ட் இன்ஜின் இஸ் மோர் ரிஃபைன்ட். மிட்-ரேஞ்ச் சர்ஜ் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் கன்சிஸ்டன்ட். ஸோ உங்களுக்கு க்ரூசிங்க்கு நல்லாயிருக்கும். இனிஷியல் அந்த குவிக் ஓவர்டேக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது கூட நல்ல பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவர் என்னமோ 20.8 PSங்க அண்ட் டார்க் என்னமோ 20.1 Nm. ஸோ வென் எவர் த பவர் இஸ் மேட்ச்ட் வித் த டார்க் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் டார்க் கர்வ்ன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதனால உங்களுக்கு எந்த கியரில் இருந்தாலும் ஜஸ்ட் த்ராட்டில் சுற்றி விட்டால் போதும், இன்ஸ்டன்ட் டார்க் உங்களுக்கு யூ கேன் ரீச். ஸோ அது ஒரு மிகவும் important factor and stand out unique feature of the FZ25ங்க. இதோட பேர் MT25ன்னு கொடுத்துருந்தா இன்னும் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஏன்னா MT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாஸ்டர் ஆஃப் டார்க். இந்த வண்டி கூட மாஸ்டர் ஆஃப் டார்க் மாதிரி தான் செம்மையான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் குட் ஓவர்டேக்கிங் பவர், குட் எங்கேஜிங் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெல் எக்விப்டு ஆல்ரவுண்டர் வெஹிக்கிள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் தட் டூ ஃப்ரம் பிராண்ட் தட் ஆர் நேஷன் லவ்ஸ், யமஹா. ஸோ யமஹான்ற ஒரு ரிலையபிள் பிராண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ப்ராடக்ட் வந்தால் கண்டிப்பாக இது பிளாக் பஸ்டர் வித்தவுட் அ டவுட்டுங்க. 41mm ஃபோக்ஸ், லார்ஜர் ஃப்ரண்ட் டிஸ்க், 282mm ஃப்ரண்ட் டிஸ்க், குட் அமௌண்ட் ஆஃப் பவர் அண்ட் டார்க், fuel injection, BS6 update, dual channel ABS as standard, good safety features, side stand engine cutoff feature, 140 section rear tire. So this concludes my review of the Yamaha FZ25 BS6 model. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிகிற வரைக்கும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் ஒரு தமிழ் வீடியோ போட்டு விட்றேன். ஆனால் சோலோ க்ரியேட்டராக இருக்கிறதுனால ஸோ அடிக்கடி போடுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ப்ரிடாமினெட்லி திஸ் வில் பி an English channel. I am sure you will enjoy the English as well. But stay tuned for more action right here at Dino's Vault. Until next time, this is Dino saying ciao, take care, God bless and ride safe.